வணக்கம். இப்போ நம்ம மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த பெரிய வீடு பங்களா எது கட்டினாலும் அந்த பங்களாவுக்குள்ளேயோ அந்த வீட்டுக்குள்ளேயோ அந்த குடிசை வீட்டுக்குள்ளேயோ நம்ம இருக்கிற இடம் வெற்றி இடத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி பெரிய காரு, வெளிநாட்டுக்காரு உள்நாட்டுக்காரு, அந்த காரு இந்த காரு அப்படின்றாங்க. அந்த காருக்குள்ளே போகும்போது மனுஷன் உள்ள வெற்றி இடத்துல தான் உட்காந்து அந்த பயணம் போகிறான், காருக்குள்ளே போகிறான். இப்போ ஒரு அண்டா பாத்திரம் இருக்குது, அண்டா நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணி அந்த இல்லைன்னு சொன்னால், அந்த பாத்திரத்தில் தண்ணி இல்லைன்னு சொன்னால் அங்கே காலி இடம் வெற்றி இடம் தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி அந்த அந்த காலத்துலலாம் கூட்டு வண்டி போகும். கூட்டு வண்டின்னா மாடுகளை பூட்டி மேலே அப்படியே போகிற மாதிரி போட்டு வண்டியை போகும். அந்த வண்டி கூட மாடு ஓட்டிகிட்டு போவான். அந்த கூட்டுக்குள்ளே அந்த வெற்றி இடத்துல தான் மனுஷன் உக்காந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லா இடத்தையும் நான் யோசித்து பார்த்தேன். நம்ம வாழ்கிற இந்த உலகம் கூட பாருங்கள், இந்த உலகம் கூட வெற்றிடமாக இருக்குது. மனுஷங்க தான் வீடு கட்டினா, அதை கட்டினா, இதை கட்டினா, அணையை கட்டுறா, ஆற்றை கட்டினா, எல்லாம் செஞ்சது மனுஷங்க தான். ஆனால் அது இருந்தது வெற்றிடமாக தான் இருந்திருக்கு. இதை ஏன் நமக்கு நான் நினச்சி பார்த்தேன்னு சொன்னால், இப்போ பொதுவாகவே என்ன இப்போ எது வச்சாலும், நம்ம பொருள் வச்சாலும் எது வச்சாலும், நம்ம அந்த வீடு கட்டினா அந்த செவுத்து மேலே இன்னும் யாரும் உட்காந்துக்கிறதுலாக அந்த செவுறு அழகாக இருக்குது அப்படின்னு, கூறு அழகாக இருக்குன்னு மேலே ஏறி உட்காந்துக்கிறது இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே வெற்றி இடத்துல தான் நம்ம வாழணும், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்கிற உலகத்துலேயும் வெற்றி இடத்துல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மற்ற வீடுகளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மனுஷனால் சித்தரிக்கப்படுறது தான் இந்த விஷயங்கள்லாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளா உருவாக்கிக்கிறது. இப்போ உருவாக்குறோம், ஒரு வீடை உருவாக்குறோம். அந்த உருவாக்குற வீட்டுக்குள்ளே வெற்றிடமாக தான் இருக்குது. அந்த வெற்றிடம் தான் நமக்கு சொந்தமானது. வீடு அலங்காரமாக இருக்கும், செவுத்து மேலேயோ கூரை மேலேயோ நம்ம உட்கார்றதில்லை. அது மாதிரி தான் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேன். எல்லாமே வெற்றிடமாக தான் இருக்குது. காராக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், கூட்டு வண்டியாக இருந்தாலும் சரி, ஒரு பாத்திரத்தில் நிரம்பி இருந்தாலும் சரி, எல்லாமே வெற்றிடமாக தான் இருக்குன்றதை நான் நினச்சி பார்த்தேன். நம்ம வாழ்கிற வீட்டுக்குள்ளேயும் நம்ம வெற்றிடத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம்ன்றது பெரிய உலகம், அது வெற்றிடமாக தான் இருக்குது. அதில் உள்ள எல்லாமே மனிதன்களால் உருவாக்கப்பட்டதாக தான் இருக்கிறது. அதனால் நம்ம வாழும் இடம் வெற்றி இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.